தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 அப்டேட்ஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நான் வெங்கடேஷ். நான் செந்தில் கரிகாலன். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இந்த நிகழ்ச்சி எதை பத்தி அப்படின்னா, நம்ம ஒரு மாவட்டமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல கரூர் மாவட்டத்தை பத்தி பேசணும், அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தை பத்தி பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா, அந்தந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சி சார்பில் யாரெல்லாம் இந்த எலெக்ஷன்ல ரேஸ்ல இருக்காங்க. ஏன்னா குறிப்பா அந்த தொகுதியில தான் ரொம்ப பெரிய பேசு பொருளா இருக்கும். கட்சிக்குள்ளே நிறைய பேர் போட்டியில இருப்பாங்க. பங்காளி சண்டைகள். ஆமா, எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. போன தடவை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஏமாத்திட்டீங்க, இந்த தடவை வேணும், எனக்கு இவ்வளவு தயாரா இருப்பாங்க. ஆமா, ஸ்வீட் பாக்ஸோட நிறைய ரெடியா இருக்காங்க. சோ அப்படி யாரெல்லாம் ரெடியா இருக்காங்க, அவங்களுக்குள்ள போட்டி எப்படி இருக்கு, உங்க தொகுதியில யாரு வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு முன்கூட்டியே தகவல் சொல்றதா இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். சோ இந்த இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது காரசாரமான மதுரை. ஆமா, ஏற்கனவே நம்ம கரூர் திண்டுக்கல் அப்படின்னு ஒரு மாதிரி, கரூர் தமிழ்நாட்டோட மையம், திண்டுக்கல் அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே மேற்கு மாவட்டம் அப்படின்னு போனோம். இப்போ முழுமையான தென் மாவட்டத்துல களத்துல இறங்கிடலாம் அப்படின்னு. ஏன்னா அரசியல் வழக்கமா எல்லாவற்றையும் தாண்டி தென் மாவட்டங்கள் எப்போதுமே அரசியல் ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கும். ஆமா, அந்த வகையில நம்ம மதுரை மாவட்டத்தை இந்த நிகழ்ச்சியில பாத்திரலாம். சரி, முதல்ல எந்த தொகுதி பார்க்கலாம்? முதல்ல நம்ம பிற மாவட்டங்கள்ல இருந்து வரும்போது ஒரு வரவேற்கிற தொகுதியா மேலூர் இருக்கு. ஆமா, மதுரைக்குள்ள போகணும்னா மேலூர் தாண்டி தான் போகணும் அப்படின்ற வகையில மேலூர்ல இருந்தே நம்ம பார்த்தரலாம். பொதுவா வரலாற்றை அப்படியே புரட்டி பார்க்கும்போது மேலூர்ல காங்கிரஸ் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 7 முறை. அது முன்னாடி ஆரம்ப காலத்துல காங்கிரஸ் நிறைய வெற்றி பெற்று இருக்காங்க. முக்கியமான தலைவர்கள் அவங்களோட வாரிசுகள் அப்படி வெற்றி பெற்று இருக்காங்க. அதற்கப்புறம் அதிமுக கிட்டத்தட்ட 6 முறை அதிமுக வெற்றி பெற்று இருக்காங்க. திமுக 2 முறை, தமாக 1 முறை அப்படின்னு வெற்றி பெற்று இருக்காங்க. காங்கிரஸ் அதிக முறை வெற்றி பெற்று அவங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கிற ஒரு தொகுதி. ஆமா, அதிகமா இருக்கிற தொகுதியா ஒரு காலத்துல இருந்திருக்கு. அவங்களோட முழுமையான வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இருந்திருக்கு. அப்ப இப்ப அங்க யாரு டாமினேஷன்? இப்போ நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா பெருவாரியான தேர்தல்கள்ல அதிமுக தான் தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு இருக்க விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ஓப்பனா சொல்லணும், அதிமுகவோட ஒரு கோட்டையா தான் மேலூர் தொகுதி இருக்கு. நீங்க எப்படி மதுரைக்குள்ள மொத்தம் 10 தொகுதியில 5 திமுக அதிமுக இருக்காங்களோ, அதுல அதிமுகவோட கோட்டையா மேலூர் இருக்கு. மேலூர்ல போட்டியிட்ட பிரபலங்கள் யார் யார் இருக்கா? பிரபலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுத்தமான கைகளுக்கு சொந்தக்காரர்னு சொல்லப்படுற கக்கன் அவர் இங்க போட்டிட்டு இருக்காரு. வீரநம்பலம் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவருடைய மகன் ராஜமாணிக்கம் அவர் போட்டிட்டு. இவங்களாம் தான் அந்த காங்கிரஸோட வெற்றிக்கு அந்த பேஸாக இருந்திருக்காங்க. அந்த பேஸ் தான் காங்கிரஸ் அந்த இடத்துல கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகி அதுக்கான ஓட்டு கொடுக்கறதுக்கான காரணமா இருந்திருக்கு. மலைச்சாமி அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் இளவரசு அப்படின்றவர் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல நிறைய நடிச்சிருப்பாரு இல்லையா, அவருடைய அப்பா தான். சோ அவர் 2 முறை அந்த இடத்துல வெளியாக இருந்திருக்காரு. ஆர் சாமி. சோ இவங்க தான் ரொம்ப முக்கியமான வேட்பாளர்களாக அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அடுத்த 2021 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் அது அதிமுகவோட கோட்டை அப்படின்னு. பெரிய புல்லான் தான் வெற்றி பெற்றாரு. ஆப்போசிட்ல காங்கிரஸ் சார்பில் ரவிச்சந்திரன், ஆலத்தூர் ரவிச்சந்திரன் அவர் போட்டிட்டாரு. அமமுக சார்பில் போட்டியிட்ட செல்வராஜ் கிட்டத்தட்ட 35,000 வாக்குகள் பிரிச்சுமே இவர் ஒரு 35,000 வாக்கு லீடிங்ல ஜெயிச்சிருக்காரு. பொதுவா நம்ம தமிழ்நாட்டுல அமமுக வாக்குகளை பிரிக்கிறதால அதிமுக வெற்றி பறி போகுது அப்படின்னு ஒரு 20க்கு மேற்பட்ட தொகுதிகளை பார்த்திருக்கோம். ஆனா அமமுகவே 35,000 வாக்குகளை பிரிச்சா கூட 35,000 லீடிங்ல ஜெயிக்கிற அளவுக்கு இது அதிமுகவோட கோட்டையா தான் இந்த தொகுதி இடத்துல இருக்காங்க. ஆமா, இருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர் சார்பில் கருப்பையா கிட்டத்தட்ட 10,000க்கும் பக்கத்துல வாங்கியிருக்காரு. அதற்கு அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதிக்கு உட்பட்டு எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவினுடைய கூட்டணியில சிபிஎம் சார்பில் போட்டியிட்டவர் சு வெங்கடேசன். அவர் இந்த தொகுதியில அதிகமாக வாக்கு வாங்கியிருக்காரு, 69,258. ஆனா அதிமுக, அமமுக, பாஜக இவங்கெல்லாம் தனியா போட்டிட்டாங்க இல்லையா, அதுல அதிமுகவும் அமமுகவும் வாங்கின ஓட்டுகளை இப்ப நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது சு வெங்கடேசன் வாங்கின வாக்குகளை விட அதிகமா 75,075 அதிமுக பாஜக சேர்த்து நான் சொல்றேன். சோ அவங்களுடைய கூட்டணி வாக்குகளா பார்த்தோம்னா அதிகமா இருக்கு. இதுவுமே திரும்பவும் இந்த இடத்துல ஒரு அதிமுக அலைதான் இன்னமுமே அந்த இதை மெயின்டைன் பண்றாங்க தெரியுது. ஆமா, நாம் தமிழர் எவ்வளவு வாக்குகள் வாங்க? நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பொதுவா எல்லா தொகுதியிலுமே இருக்கிற மாதிரியான ஒரு
17,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு 13,000 இருந்து 20,000 வாக்குகளே எல்லா தொகுதியிலுமே வச்சிருக்காங்க. அது இங்கேயுமே வந்து தொடருது. சட்டமன்ற தேர்தலை விட ஒரு 7,000 வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிகம் கூட தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஆமா. 2026ல மேலூர்ல வந்து யார் யார் போட்டியில இருக்கா? மேலூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்புல வந்து இப்போ ஜெயிச்சிருக்கிற பெரிய புலான் அவரே வந்து திரும்பவும் போட்டியிடறதுக்கான ரேஸ்ல இருக்காரு. தமிழரசன் அவரும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. முன்னாள் எம்எல்ஏ. ஆமா, அவரோட பேர் போட்டு நிழற்குடை எல்லாம் இருக்கும் பாத்துருக்கேன். சோ இவங்க 2 பேருக்குள்ள கடுமையான ஒரு போட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அமமுக அவங்க தரப்புலயும் வந்து இதுக்கு இங்க கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு. சோ இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சோ இப்ப அந்த கட்சியில இருந்து யாருக்காவது பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்குன்னு சொல்றாங்க. கட்சி தொடங்கப்பட்ட இடமே மேலூர் தானே? ஆமா, மாநாடு போட்டு. கரெக்ட். சோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஆர் சாமி அப்படின்றவரு அவருடைய குடும்பத்துல இருந்து ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க கேக்குறாங்க ஆசையன் சாமி அப்படிங்கிற அவருடைய மகனுக்கு அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாஜக பக்கம் பார்த்தோம்னா ராஜசிம்மன் அப்படிங்கிறவர் ட்ரை பண்றாரு. சோ கூட்டணியில இருக்காங்கல்ல எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்பாங்க. இன்னொரு பக்கம் ஆப்வியஸ்லி காங்கிரஸ் மாதிரியான தேசிய கட்சிக்கு வாக்கு இருக்கு அப்படின்னா நாங்களும் ஒரு தேசிய கட்சி தானே ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. இப்ப எப்படி அதிமுக அந்த கூட்டணியில நீங்க பெரிய லிஸ்ட் வச்சிருக்கீங்களோ, திமுக கூட்டணியிலுமே வந்து பெரிய லிஸ்ட் வந்து இருக்கு. கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரகுபதி, மேலூரோட சேர்மன் முகமது யாசின் அப்படின்னு சொல்லி திமுகல வந்து முயற்சி பண்றாங்க. காங்கிரஸ்ல வந்து ஏற்கனவே ஆலாத்தூர் ரவிச்சந்திரன் அங்கே போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற அடிப்படையில காங்கிரஸ்லயுமே வந்து போட்டிடுறாங்க. அடுத்தா நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் சார்பில் வந்து ஏறக்குறைய வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. கோட்டைக்குமார் அப்படிங்கிறவரு. தாவேகா சார்பிலையுமே வந்து மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிற விசால் கிருஷ்ணா அவர் வந்து அந்த ஏரியால கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு. சோ அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படிங்கறது தான் சொல்றாங்க. குறிப்பா நம்ம வந்து இந்த பகுதியில் இருக்கிற சமூகம் என்னென்ன சமூக மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பேசணும். இதை நம்ம பேசுறதுக்கு நம்ம கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அரசியல் அப்படிதான் நடந்து இருக்குன்றதுனால மக்களுக்கு அதுவும் அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இதை பதிவு பண்றோம். சோ இந்த பகுதியில வந்து எந்தெந்த சமூக மக்கள்லாம் அதிகமாக இருக்காங்க? பொதுவாக வந்து முத்திரையர் சமூகம் வந்து அதிகமா இருக்காங்க. நீங்க எம்எல்ஏக்கள் ஆகிறவங்களே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் முத்திரையர் அப்படி இருக்காங்க. அதே போல கல்லர் சமூகம், முக்குளத்தோர் அதாவது கல்லர் சமூகம் வந்து பெரும்பான்மையா இருக்காங்க. அதே போல யாதவர், இஸ்லாமியர், வெள்ளாளர், செட்டியார் போன்ற சமூகங்கள்லாம் வந்து இருக்காங்க. மெயினா வந்து முத்திரையர் கல்லர் சமூகம் வந்து பெரும்பான்மையா இருக்கிற ஒரு தொகுதியாகத்தான் வந்து இருக்கு. ஸோ அதனால எந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை இந்த இடத்துல அதிகமாக நிறுத்தியிருக்காங்க? அதுதான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முத்திரையர் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் நிற்கிறாங்க. முக்கியமான காரணம் என்னன்னா 2 சமூகங்களுமே அதிமுக அதிகமாக வாக்களிக்கிற சமூகம். அதனால வந்து அது பெரும்பான்மையா இருக்கிறதுனால அந்த வெற்றி அப்படின்றது அதிமுக ரொம்பவே எளிதாயிடுது. ஓகே. ஸோ முன்னாடி அந்த தலைவர்கள் காங்கிரஸ்ல இருந்திருப்பாங்க. எம்ஜிஆரோட வருகைக்கு பிறகுனே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து முத்திரைய சமூகம் வந்து அப்படியே அதிமுக வாக்களிக்கிறேன். அது மாதிரி முக்குளத்தோர் சமூகமும் அதே இதுல இருந்ததுனால இப்போ அதிமுகவுக்கும் நல்ல ஃபேவரான ஒரு தொகுதியாகத்தான் மேலூர் தொகுதி இருக்கு. ஓகே, மேலூரை முடிச்சிட்டோம். அடுத்ததாக எந்த தொகுதி எடுக்கலாம்? மேலூர் இதுவுமே வந்து ஏறக்குறைய வந்து அதிமுகவோட ஒரு கோட்டை தான். மதுரை மேற்கு வந்து பல விஷயங்களுக்கு பல பிரபலமான தலைவர்கள் வந்து போட்டிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சங்கரையா வெற்றி பெற்றிருக்காரு, கேடிகே தங்கமணி வந்து வெற்றி பெற்றிருக்காரு, எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு, பிடிஆர் பழனிவேல்ராஜனுமே அங்கே ஒரு முறை வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அதே போல வந்து 3 முறை வெற்றி பெற்று ஹாட்ரிக் நாயகனாக திகழ்கிற செல்லூர் ராஜுமே வந்து அங்கதான் வந்து எம்எல்ஏவுமே வந்து இருக்காரு. கலிபோர்னியான்னு சொல்லுங்க. ஆமா, முக்கியமான ஆளர் வந்து நான் கடைசியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள், அதாவது திராவிட இயக்கங்கள், அதிமுக, கம்யூனிஸ்ட் அப்படின்னு எல்லா கட்சிகள்லயுமே இருக்காங்க. ஆனா நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கட்சியும் ஜெயிச்சிருந்தாலும் அதிமுக அதிகமா ஜெயிச்சிருக்காங்க. 7 முறை இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. திமுக வந்து 3 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், சிபிஎம் 2 முறையும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த ட்ரெண்டும் வந்து அதிமுகக்கு ஃபேவரான ஒரு தொகுதி மாதிரி தான் தெரியுது. ஆமா, அதே மாதிரி 2021ல நீங்க பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கம் திமுக சின்னம்மாள் போட்டிட்டாங்க. ஒரு 9,000 அந்த அளவுக்கான வாக்குகள் வித்தியாசத்துல அவர் வந்து ஜெயிச்சிருந்தாரு. அது போல பாத்தீங்கன்னா நாம் தமிழர்ல வெற்றிக்குமரன் 18,000 வாக்குகள் அப்படிங்கறது வாங்கியிருக்காரு. ஆனா இப்ப அவர் அந்த கட்சியில இல்ல. அண்ணனை வந்து கடுமையா விமர்சிச்சுட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் இணைஞ்சிட்டாரு. அவர் வந்து ஒரு மண்டல அளவுல ரொம்ப முக்கியமானவரா இருந்தாரு. அவர் வந்து விமர்சிச்சுட்டு அங்க போய் சேர்ந்துட்டாரு. அதனால இந்த முறை அந்த அளவுக்கு வாக்குகள் வருமா என்னன்றது பெரிய கேள்விக்குறிதான். 2024ல இங்க யார் எவ்வளவு வாக்குகள் வந்து வாங்கினா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சு வெங்கடேசன் தான் திமுக கூட்டணி சார்பில் போட்டிடுறாரு.
அவரு 75,000 வாக்குகள் இந்த ஒரு தொகுதியில மட்டும் வாங்குறாரு. இதுவே அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா போட்டிட்டாங்க. அந்த 2 வாக்குகளையும் சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 81,900 கிளீனான லீடு வந்து தெரியுது. சோ இதுதான் வந்து அந்த தொகுதியில இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் நிலவரம். ஆமா, அதே மாதிரி 2026 யார் யார் போட்டிடுறான்னா செல்லூர் ராஜு அப்படின்ற பேருக்கு எழுதப்பட்ட தொகுதி தான் அதிமுகல. அவர் தான் கொடுப்பாரா? எடப்பாடி பழனிசாமி கார்ல இருந்தெல்லாம் இறங்க சொல்லிட்டாப்ல. அதெல்லாம் கொடுப்பாரு, அதெல்லாம் வந்து கொடுத்துருவாரு. அது அந்த நேரம் ஒரு கோபம் தான். அதனால அது இவர் ஏதாவது பேசி சமாளிச்சிருவாருன்னு வச்சுங்களேன். திமுகல பாத்தீங்கன்னா தலைமை செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் பாலாஜி, மாநகராட்சி கவுன்சிலர் ஜெயராம் இருக்காரு, இளைஞரணியோட நிர்வாகியா இருக்கிற ஜிபி ராஜா, அது போல கடந்த முறை போட்டிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த சின்னம்மாள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே வந்து திமுகல வந்து போட்டிக்கு இருக்காங்க. அதிமுகல வந்து ஒரே ஆளா இருக்காரு, திமுகல வந்து நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர்ல விக்னேஷ்குமார் அவர் வேட்பாளராக வந்து அறிவிச்சிருக்காங்க. தாவேகா தரப்புல விஜய் சரவணன் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, மதுரை மேற்கு தானே அவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. ஆமா, அவர் எல்லா தொகுதியிலயும் அவர் தான். அதனால விஜய் சேர்த்துக்கிட்டாரா இல்ல உண்மையா ஒரு பேர் விஜயன் தெரியலையே. இல்ல, அவரு சேர்த்துட்டு இருந்திருப்பாரு, சேர்த்துருப்பாரு. ஓகே, சோ இதுதான் வந்து அங்க இருக்கிற ரேஸ். சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சமூகம் சார்ந்த பார்வை எப்படி இருக்கு? தொகுதி முக்குளத்தூர் தான் பெரும்பான்மை. அதுல வந்து அகமுடையர், பிரமலை கல்லர் 2 சமூகங்களுமே வந்து இருக்காங்க. அதையும் தாண்டி நாயக்கர், வெள்ளாளர், இஸ்லாமியர், விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லி பட்டியல் சமூகம் அப்படின்னு சொல்லி எல்லோருமே வந்து பறந்துபட்டு இருக்காங்க. எப்படி திருமங்கலம், ஆர்கே நகர், ஈரோடு கிழக்கு அப்படின்னா ஒரு ஃபார்முலாக்கள்லாம் இருக்கோ, ஆமா, எல்லா ஃபார்முலாக்கும் முன்னோடியான தொகுதி வந்து மதுரை மேற்குன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, மதுரை மேற்கு வந்து 2007 இடைத்தேர்தல் நடக்கும்போது அழகிரி வந்து பணம் கொடுக்கறதுக்கு வந்து வாலண்டியர்ஸ், அவங்களுக்கு வந்து சம்பளம் டெய்லி, 3 வேளை சாப்பாடு, அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு கரெக்டா பணம் கொடுக்குறாங்களான்னு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சூப்பர்வைசர் அப்படின்னு சிறப்பா செயல்பட்ட ஒரு தொகுதி வந்து மதுரை மேற்கு. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பணம் கொடுத்ததே இல்லையா அப்படின்னா அரசியல் வரலாற்றுல பணம் கொடுத்துருக்காங்க, பொருள் கொடுத்துருக்காங்க, வெள்ளம் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படின்னு ஊழலோ லஞ்சமோ ஏதோ ஒண்ணு பல வகையில வந்திருக்கு. ஆனா முதல் முறையாக 500 ரூபாய் கத்தையாக ஒத்தை நோட்டு கொடுத்த தேர்தலும் மதுரை இடைத்தேர்தல் தான். அப்படி ஒரு வரலாறு வந்து மதுரைக்கு வந்து இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சிறப்பா செயல்பட்டு தேர்தல் எல்லாம் நடத்தி இருக்காங்க அழகிரி காலத்துல. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த தொகுதியும் வந்து அதிமுகவுடைய ஆதிக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து 500 ரூபாய் நோட்டை பத்தி பேசுனீங்க. அடுத்து பஞ்சாமிர்தம்லாம் கொடுக்கப்பட்ட தொகுதி தெரியுமா? திருமங்கலத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது பஞ்சாமிர்தம், தட்டு மட்டு சாமா எல்லாமே கொடுக்க. என்னன்னா திருமங்கலத்துல இப்போ வரைக்கும் அது தொடருது. ஆர்பி உதயகுமார் அமைச்சராக இருந்தாரு. அவர் தான் இந்த முறை 2021 வந்து அதிமுக சார்பில் போட்டிட்டு ஜெயிச்சாரு. அவரை ஜெயிச்சிருந்தாலும் அமைச்சர் பதவி இல்லை அப்படின்னாலும் தொடர்ந்து கொடுக்கறது மட்டும் நிறுத்தவே இல்லை. ஆமா, என்னென்ன எதுக்குன்னே தெரியாது, சும்மா ஒரு நலத்திட்ட உதவின்னு போட்டு ஏதாவது அங்க அந்த தொகுதியில இருக்கிற ரேஷன் கார்டுகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் அறிவிக்குதோ இல்லையோ, இந்த மாதிரியான ஆட்கள் வந்து எப்படியாவது எல்லா வீட்டையும் கவர் பண்ற மாதிரி அப்பப்ப ஏதாவது கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு கிண்ணமாவது போய் சேர்ந்து. ஆமா, எம்ஜிஆர் பிறந்த நாள் அது இதுன்னு சொல்லி, தீபாவளி பொங்கல் சொல்லி இந்த அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க. அந்த ஒரு 85,000 1 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களை வந்து சிறப்பா கவனிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வருது அப்படின்னா அதெல்லாம் கேட்க கூடாது. அது வந்து நீங்க கேட்க கூடாது, பரிசு பொருளை வாங்கணுமா பேசாம அப்படின்னு தான் இருக்கணும். திருமங்கலமும் அதிமுக அதிக முறை ஜெயிச்ச ஒரு தொகுதியா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. 2001க்கு பிறகு இங்க திமுக சட்டமன்ற தேர்தலில் நேரடியா ஜெயிக்கல. இடைத்தேர்தல் 2009 நடந்துச்சு. அதுலதான் நீங்க நம்ம பார்த்த திருமங்கலம் ஃபார்முலா நடந்துச்சு இல்லையா, அதுல மட்டும் திமுக வந்து ஜெயிச்சாங்க. சோ மத்தபடி வந்து மதிமுக அவங்களும் வந்து அதிமுக கூட்டணியில போட்டிட்டு ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. திமுக இதுல 2 முறை மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ இங்க கணிசமா காங்கிரஸுக்கான ஓட் பேங்க்கும் இருக்கு. NS சித்தன் அப்படி அவர் எம்பியா இருந்தாரு. அவரு 2 முறை இந்த தொகுதியில வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. சோ இந்த மாதிரி தான் வந்து ஹிஸ்டரி இருக்குது திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அந்த திருமங்கலத்துல வந்து இப்ப பொருள் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்களா, அந்த நேரம் சரியா வந்து நியூ இயரும் பொங்கலும் சிக்கிருச்சு. அதனால நியூ இயருக்கு ஒரு 2000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர்ஸ், பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர்ஸ்ன்னு சொல்லி அங்கங்க சமைச்சிட்டே இருப்பாங்க. சாப்பாடு அங்கங்க நடந்துகிட்டே இருக்கும். அழகிரிலாம் வந்து அங்க போய் டென்ட் போட்டு தங்கிட்டாரு. அங்கேயே வந்து தங்கிட்டாரு. வாலண்டியர்ஸ் வச்சு பணம் கொடுக்கறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதுல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி எல்லாம் நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க ஒண்ணு கையில எடுத்தது என்னன்னா,
மாணவர்கள் சுய உதவி குழுல இருக்கிற மகளிர் அவங்க மூலமா பணத்தை வந்து கச்சிதமா லைட் ஆஃப் பணம் போயிடும், லைட் ஆன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. கரண்ட் கட்டுவேட இருந்துச்சு. ஆமா, சாதகமா போச்சு இதுக்கு. போச்சு. அதை விட இன்னொன்னு சொல்லுவாங்க, மத்த எல்லா இடத்துலயும் போட்டி போட்டு வந்து பணம் பொருள் எல்லாம் கொடுப்பாங்க. திருமங்கலத்துல ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு. என்னன்னா, திமுக பணம் கொடுக்கறதை தாண்டி இப்ப நீங்க அதிமுகனா ஒரே நம்பர் பணம் கொடுக்க மாட்டாங்கல்ல. கட்சியில கீழே இருக்க நிர்வாகிகள் கிட்ட 5-5 லட்சம் ரூபாய் பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா, யார் வீட்டுல பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு திமுக ஆட்கள் போய் அடிச்சு பறிச்சுட்டு வந்துடுறாங்க. போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. போலீஸ்ட போய் நான் பணம் கொடுக்கறதுக்கு பணம் வச்சிருந்தேன் நான் வந்து அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாதுன்றதுனால எப்படி நீங்க அப்ப எல்லாம் எப்படி சமாளிச்சீங்க அப்படின்னு கேட்டபோது பொதுவா நமக்கு கிடைச்ச தகவல்கள் என்ன, அவங்க பணம் கொடுக்கறத விட நம்ம பணத்தை பறிச்சுட்டு போய் நிறைய கொடுத்துட்டாங்க அப்படின்றதும் வந்து சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து வரலாற்றுல ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதியாகவும் வந்து திருமங்கலம் தொகுதி இருக்கு. அப்படிப்பட்ட தொகுதியை வந்து தொடர்ந்து 2 முறை ஆர்பி உதயகுமார் ஜெயிச்சிருக்காரு. அழகிரியோட அந்த 14க்கு பிறகு அவரோட ஆக்டிவா இல்ல அப்படின்னும் போது அந்த மதுரை வந்து அதுக்கப்புறம் வேற மாதிரி தான் இருந்தது. அவர் இருக்கும்போது அங்க நடந்த இடைத்தேர்தல்கள் மதுரை மத்தி மேற்கு எல்லாமே வேற தரமா தான் நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். 2021 ஆர்பி உதயகுமார் சேடப்பட்டி அவர் மணிமாறன் அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 16,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. மணிமாறன் சேடப்பட்டி முத்தையா இருந்தார்ல, சபாநாயகர் அவருடைய மகன் அவர் வந்து ஜெயிச்சாரு. நாம் தமிழர்ல ஒரு 11,500 அந்த அளவுக்கான வாக்குகள் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. முக்கியமான அமைச்சர்கள், எனக்கு துரோகம் பண்ண முக்கியமான ஆட்களை மட்டும் நான் கண்டிப்பா தோக்கடிப்பேன், அந்த துரோகி பட்டியல்ல முதல்ல இருக்கிறது ஆர்பி உதயகுமார் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு கடைசியில வந்து பட்டையை போட்டு போயிட்டாருன்னு சொல்லி டிடிவி தினகரன் அவருக்கு அகைன்ஸ்டா, அவருக்கு பரம களத்துல பொதுவா பரம எதிர்காலத்துல இருக்கிறவரா மருது மக்கள் சேனை ஆதிநாராயணன் ஒருத்தரை வந்து நிறுத்தினாரு. அவரும் கணிசமான வாக்குகள் வாங்கினாரு. நான் எல்லாத்தையும் தாண்டி வந்து ஆர்பி உதயகுமார் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் திரும்ப வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய ரொம்ப தீவிர விசுவாசியா அதிமுக பக்கம் போயிட்டாரு. சோ இப்ப இந்த தேர்தல பார்த்தோம் அப்படின்னா ஆர்பி உதயகுமார் போட்டியிடுறதுக்கான முனைப்புல இருக்காரு. அவ்வளவு தூரம் வந்து நிறைய செலவு பண்ணிருக்காரு. அது அவருக்கு போட்டியாக திமுக தரப்புல இருந்து மணிமாறன் சேடப்பட்டி முத்தியானுடைய மகன் திரும்பவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சமீபத்துல அவரும் வந்து பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் போட்டு அவரும் நிறைய வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா என்ன, அவர் ஏற்கனவே 2 தடவை போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு. 3வது முறை வந்து அவர் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். சோ அது மாதிரி முத்துராமலிங்கம் 2 முறை எம்எல்ஏ இருந்தவர், அவர் பேருமே அதிமுக இருந்து திமுக சேர்ந்திருக்காரு. அவரும் வந்து போட்டிக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து இங்க இன்னும் எதுவும் வேட்பாளர் எதுவும் அறிவிக்கல, எதுவும் மாத்துறாங்களா என்னன்னு தெரியல. அறிவிக்கல. தாவேக்கால வந்து டாக்டர் அர்ஜுன் கர்பே அப்படிங்கிறவரு ரொம்பவே ஆக்டிவா இருக்காரு. அவருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படுது. இதுல வந்து நம்ம வந்து பேச்சு ஃப்ளோல 2024 விட்டுட்டோம். 2024 இங்க யார் எவ்வளவு வாக்குகள்ங்கிறது வாங்கியிருக்காரு. 2024 திருமங்கலம் வந்து விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில வந்து அதுல வந்து போட்டியிட்டது வந்து காங்கிரஸ் தரப்புல மாணிக்கம் தாகூர். இப்போ வந்து ரெபலா இருக்காரு. இப்போ வந்து அவருக்கு தேர்தல் வரும்போது கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாரு. ஆமா, அது என்னன்னா அதிமுக தரப்புல வந்து தேமுதிக கூட்டணி அவங்க போட்டியிட்டாங்க. விஜய பிரபாகரன் அவர் போட்டியிட்டாரு. சோ திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் தொகுதியில வந்து கடுமையான போட்டி இருந்துச்சு. கடைசியில மாணிக்கம் தாகூர் ஜெயிச்சாரு. ஆனா திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் விஜய பிரபாகரன் தான் அதிகமான ஓட்டிங்க வாங்கியிருக்காரு. காங்கிரஸ் கிட்டத்தட்ட வந்து 70,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சோ பாஜக, தேமுதிக அதாவது பிளஸ் அதிமுக இந்த 3 கட்சிகள் வாங்கின வாக்குகள் அதிகமா இருக்கு. பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தாண்டுது. இந்த முறை தேமுதிக கூட்டணி இல்ல அப்படின்றதுனால அந்த அளவுக்கு நம்ம வந்து அதுவும் கணிசமா குறையும். ஆமா, அது அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு பலத்துலதான் அந்த இடத்துல வந்து வராங்க. இது வந்து அவ்வளவு பெரிய ஃபேக்டரா இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் ஆர்பி உதயகுமார் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனால அவங்களுக்கு ஃபேவரா இருக்குது. ஓகே, தொடர்ந்து அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதியா பேசிட்டு இருக்கோம். திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதியை எடுத்து பேசுவோமா? ஆமா, கரெக்ட். எந்த தொகுதி பேசுவோம்? மதுரை மத்தி. அதிமுக அதிகமா வந்து அங்க போட்டியே இட்டதில்ல. மதுரைக்குள்ள அப்படி ஒரு தொகுதி. ஆமா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு கொடுத்துறது அப்படின்ற மாதிரி இருக்கும். கம்மியா போட்டிட்டு இருக்காங்க. ஒரு முறை மட்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா திமுக 7 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் 4 முறை, தமாக 2 முறை, அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறை, தேமுதிக 1 முறை அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. மதுரை மத்தியில வந்து நிறைய பிரபலங்கள் வந்து போட்டிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா பழநெடுமாறன் ஐயா அவர் வந்து மதுரை மத்தியில எம்எல்ஏ ஒரே ஒரு முறை தான் அவர் லைஃப் டைம்ல எம்எல்ஏ, அது மதுரை மத்தியில தான் ஆயிருக்காரு. அடுத்து பிடிஆர் பழனிவேல்ராஜன், தற்போதைய அமைச்சர், அவரோட தந்தை, அவர் வந்து அங்கேதான் இருந்திருக்காரு. முன்னாள் சபாநாயகர் தமிழ் குடிமகன் அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்காரு. சந்திரலேகா சுப்பிரமணிய சுவாமி அவர் கட்சியில இருந்து ஆசிட் பீச்சுக்கெல்லாம் உள்ளான ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா அவங்க வந்து போட்டிட்டு இருக்காங்க.
பிடிஆர் போட்டிட்டு இருக்காங்க, ஜெயிக்கல. அடுத்த பாத்தீங்கன்னா தேமுதிக ஆரம்ப காலத்துல வந்து தேமுதிகவோட பொருளாளரா இருந்தவர் சுந்தரராஜன். அவர் வந்து விஜயகாந்தோட நெருங்கிய நண்பர். பின்னாடி அதிமுகவுக்கு போயிட்டாரு. இன்னொன்னு விஜயகாந்துக்கும் ரொம்ப பரிச்சயமான இளம் வயதுல அங்க இருந்த தொகுதின்றதுனால அவருமே வந்து போட்டிட்டு இருக்காரு அப்படின்னு நல்ல பிரபலங்கள் நிறைஞ்ச தொகுதியாகத்தான் வந்து இருக்கு. 2021 இங்க யார் போட்டிட்டா எவ்வளவு வெற்றி பெற்றா? 2021 நான் பணமே வாங்காம தேர்தலை போட்டிட்டு ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சரா இருக்காரு. அவர் தான் இதுல வந்து போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. அவர் எதிர்த்து வந்து பசும்பொன் தேசிய கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து ஜோதி முத்துராமலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து அதிமுக கூட்டணி சார்பில் வந்து போட்டிட்டு இருக்காரு சின்னத்துல. ஆமா, 34,000 வாக்குகள் வித்தியாசத்துல இவர் பிடிஆர் ஜெயிச்சிருக்காரு. நாம் தமிழர் அடுத்த இடத்துல இருக்காங்க, 11,215 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மக்கள் நீதி மையம் அவங்க ஒரு 14,000 வாக்குகள் நாம் தமிழரே பீட் பண்ணி இது பண்றாங்க. சோ இதுதான் வந்து 2021 நிலவரம். ஒருவேளை மதுரைக்குள்ள வந்து எப்படி சென்னைக்குள்ள வந்து மதுராவயல் வேளச்சேரி எல்லாம் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு நல்ல வாக்குகள் சீட்டு கேட்கறாங்களோ, மதுரைக்குள்ள ஒரு தொகுதி கேட்டா மதுரை மத்திய வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்களே யோசிக்கலைனாலும் நம்ம ஐடியா வந்து கொடுத்துடலாம். மதுரை மத்திய வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு யோசிக்க மாட்டாங்கன்னு தெரியுங்களா? அந்த அளவுக்கு இல்ல அவங்க ஆல்ரெடி லிஸ்ட் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. கோவை, மதுரை, சென்னையில ஒவ்வொரு தொகுதி, அந்த மாதிரி திருச்சி அப்படிதான் கொடுத்துருக்காங்க. டிஎம்கேக்கு இவ்வளவு கிளீன் மெஜாரிட்டி இருக்கிற, ஆனா அதையும் தாண்டி பிடிஆரோட சீட்டை எப்படி எடுத்து மானிமாவுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்றதும் பெரிய கேள்வியா தான் வந்து இருக்கு. அதே போல 2024 யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கா? 2024 நாடாளுமன்ற தேர்தல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சு வெங்கடேசன் தான் வேட்பாளர். அவர் வந்து 63,516 வாக்குகள் வாங்கியிருக்காரு. சோ அதிமுகவும் பாஜகவும் இந்த தொகுதியில வாங்கின வாக்குகள் தனித்தனியா போட்டிருந்தாலும் அதை நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 53,000 வாக்குகள் தான் வருது. எப்படி பார்த்தாலும் வந்து சேர்ந்தாலுமே வந்து அதை வந்து பீட் பண்ண முடியல அப்படின்றதுதான் இருக்கு. ஆமா, இத்தனைக்கும் ஒரு சிபிஎம்மோட வேட்பாளர் தான் அப்படின்னும் போது இன்னமுமே அங்கே வந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான். அதாவது 2024 டேட்டா வச்சு நமக்கு வந்து தெரியுது. அதே போல நாம் தமிழருமே ஒரு 10,000 வாக்குகள் அந்த அளவுக்கு தான் வந்து வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பல தொகுதிகளில் வந்து அவங்க 21 விட அதிகமா வாங்கியிருக்காங்க. இங்க வந்து அது அந்த வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கு. 2026 இங்க யார் யார் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 2026 ஆப்வியஸ்லி திமுக தரப்புல வந்து பழனிவேல் தியாகராஜன் அவரை தான் வந்து முன்னிறுத்துவாங்க. கட்சியும் அவரை தான் முன்னிறுத்தும். அவரும் வந்து அந்த அவருக்கும் போட்டி இல்லாம அவர் இருப்பாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அதிமுக தரப்புல வழக்கம் போல வந்து போட்டிக்கு யாரும் முன் வராங்களான்னு தெரியல. வந்து அதை வந்து வேற கூட்டணி கொடுத்துடலாம் இருப்பாங்கன்றதுதான் இந்த ட்ரெண்ட் நமக்கு காட்டுது. அமமுக கூட கேட்டாங்கன்னா இதை கூட கொடுத்துருவாங்க போல அப்படின்ற மாதிரிதான் வந்து தோணுது. அதே போல நாம் தமிழர்ல பாத்தீங்கன்னா துர்கா குமாரசுவாமி அவங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க, வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. 21 வந்து சீமான் அவர்கள் வந்து மீட்டிங்ல வந்து சொல்லுவாரு. தாவேகால தங்கப்பாண்டி, தாவேகாவோட மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளரா அவர் தங்கப்பாண்டி, அவரும் ரொம்ப ஆக்டிவான நபர். அவருமே வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம பார்த்த வரைக்கும் மற்ற தொகுதிகளில் எப்படி கொஞ்சம் அதிமுக வந்து 24 வரைக்கும் கூட முன்னணியில இருந்தாங்களோ, இந்த தொகுதியில வந்து திமுகவுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரான தொகுதியாகத்தான் இந்த தொகுதி இருக்கு. அடுத்த தொகுதி கொஞ்சம் ரூரல் சைடு போனோம் அப்படின்னா சிலம்பட்டி. எப்படிப்பட்ட தொகுதி? சிலம்பட்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து குறிப்பிட்ட தொகுதிகள் வந்து இந்த வரையறையெல்லாம் தாண்டி சில கட்சிகள் வந்து அப்படியே அவங்களோட தொகுதியா வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபார்வர்ட் பிளாக்குக்கான ஒரு தொகுதியாக உசிலம்பட்டி தொகுதி வந்து இருக்கு. ஃபார்வர்ட் பிளாக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு இடைத்தேர்தல் சேர்த்து 9 முறை வந்து ஃபார்வர்ட் பிளாக்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா மூக்கையா தேவர், அந்த மாதிரி பல தலைவர்கள் வந்து அவர் உள்ளிட்ட ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த பலர் வந்து அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல அவருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கலைஞர் கருணாநிதி அவருக்குமே சரி, எம்ஜிஆருக்குமே வந்து தற்காலிக சபாநாயகராக இருந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சவர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து அப்போ வந்து இருக்கிறதுல யார் சீனியரோ அவங்க தான் வந்து பண்ணி வைப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து அப்படி ஒரு பெருமையுமே வந்து அவருக்கு வந்து இருக்கு. ஆமா, இந்த தொகுதியில நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் 9 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 2 முறை, திமுக 1 முறை, சுயேட்சை வேட்பாளர்கள் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 2021 பார்த்தோம்னா அதிமுக தரப்புல ஐயப்பன் வந்து யாருன்னு நமக்கு தெரியும். ஆமா, ஓபிஎஸ்ஸின் தற்போதைய ஒரே ஆதரவாளராக இருக்கிறார். இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் போயிட்டாங்க. ராஜ்யசபா எம்பியாக இருந்த தர்மர் கூட போயிட்டாரு. ஆனா யார் போனா என்ன, நான் நிப்பேன்னு சொல்லி ஐயப்பன் நிக்கிறாரு. கொஞ்சம் யாருக்கா போன் பண்ணி இப்ப கேட்கணும், இன்னும் இருக்காரா இல்ல ஏதாவது பிரேக்கிங் ஓடிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கணும். சொல்லும் போதே வந்து என்ன வேணா மாறுறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆமா, அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த சுயேட்சையுமே வந்து 2 முறை வந்து ஒரு
மூக்கையா தேவர் அவர் ஒரு முறையும் அவரோட பையனும் யாரோ வந்து அதுவுமே ஜெயிச்சிருக்காங்க. அதையுமே நம்ம வந்து ஃபார்வர்ட் பிளாக் வேர்லயே கூட எழுதிடலாம். ஆமா, அந்த அளவுக்கான இதுலதான் வந்து கடந்த முறை வந்து பிபி கதிரவன் அப்படிங்கிறவரு 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. அவரும் வந்து ஃபார்வர்ட் பிளாக் ஆமா திமுகவுடைய கூட்டணி சார்பா போட்டிட்டாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த முறை வந்து அமமுக சார்பில் போட்டியிட்ட மகேந்திரன் கடைசி வரைக்கும் லீடிங்லேயே வந்துட்டு இருந்தாரு. ஏறக்குறைய அவர் ஜெயிச்சுருவாருன்ற அளவுக்கு டிடி தினகரன் கூட அந்த அளவுக்கு வரல. இவர் வந்து பயங்கர லீடிங்லேயே வந்து கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. உடனே உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், அப்ப இந்த டைம் அமமுக ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு. ஆனா அவர் அதிமுக போயிட்டாரு. அதனால அப்படி எதுவும் வாய்ப்புலாம் இல்லை, அந்த ஆசைகளை விட்டுருங்கன்ற மாதிரிதான் இருக்கு. நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட அணிந்து கோயிலான் அப்படிங்கிறவருமே 15,000 வாக்குகள் அப்படிங்கறத வாங்கியிருக்காரு. 24 தேர்தலில் இங்க யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கா? 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி வந்து தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது. அங்க வந்து திமுக சார்பில் போட்டிட்டவர் தங்கத்தமிழ்ச்செல்வன், அவர் தான் வந்து பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சாரு. இந்த தொகுதியிலும் நல்ல வாக்கு வாங்கியிருக்காரு, 90,000 வாக்குகள். ஆமா, இந்த கேப்பே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000-30,000 வாக்கு வித்தியாசம் வருது இருக்கு. அதாவது அதிமுகவும் தினகரன் வாங்கினதையும் சேர்த்தாலே 30,000 டிஃபரன்ஸ் வருது. அப்போ வந்து அதிமுக அவ்வளவு கம்மியா வாங்கியிருக்காங்க ஓட்டு. நாம் தமிழர் கட்சி ஒரு 16,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது கிளியரா அந்த தொகுதியில வந்து நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பயங்கரமான சாதகமாக இருந்திருக்கு. ஆமா, அது ரொம்ப சமீபத்துல தான் நடந்தது. நம்ம பாக்குற மாதிரி அமமுக சேர்ந்துமே அவ்வளவுதான் வாக்குகள். இத்தனைக்கும் டிடிவி தினகரன் நின்னே அவ்வளவு வாக்குகள் தான் வந்திருக்குன்னா திமுக கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த முறை வந்து அதிமுக, அமமுக, பாஜக, ஃபார்வர்ட் பிளாக்கும் வந்து இப்ப அதிமுக சைடு போயிட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து திரும்பவும் அந்த கூட்டணியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. சோ கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறது. ஃபார்வர்ட் பிளாக்ல நீங்க சொன்ன மாதிரி பிவி கதிரவன் திரும்ப வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அமமுகல இருந்துட்டு மகேந்திரன் வந்து அங்க போயிருக்காரு. அமமுகலே 55,000 குக்கர்லயே தட்டினவரு. கண்டிப்பா அதிமுக சீட்டு கேட்பாரு. அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் நிறையவே வந்து இருக்கு. அதை தாண்டி திமுக நம்ம பார்த்தோம்னா தலைமை செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் இளமைகளன் கனிமொழியோட ஆதரவாளர் ஒரு கூட்டத்தில எல்லாம் கனிமொழி அவங்க பேர் எல்லாம் வந்து உச்சரிச்சு அப்படி அவருக்கு தான் வந்து சீட்டு அப்படின்னு ரொம்ப நிறைய பேர் வந்து இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதையும் தாண்டி நகர செயலாளர் தங்கப்பாண்டியன் இவங்களுக்கு எல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நாம் தமிழர்ல இருந்து இன்னும் எதுவும் அதிகாரப்பூர்வமா யாரும் வேட்பாளர் எதுவும் அறிவிக்கப்படல. சில தொகுதிகள்ல இருந்து மாத்திலாம் நிறுத்துவோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அப்படி எதுவும் மாத்தி நிறுத்துறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. தாவேகாலான இங்க வந்து ஒரு முக்கியமான நபர் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிர்மல்குமார் அவர் வந்து உசிலம்பட்டியில அவரோட சொந்த ஊர் அந்த பக்கம் தான் வருது. அதனால அவர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு மாவட்டம் அப்படின்றதுனால. இன்னொருத்தர் வந்து விஜய் மகாலிங்கம், அவருமே அந்த பகுதியில் வந்து ஒரு பொறுப்புல இருக்கார், மாவட்ட பொறுப்புல. அவர் நிற்பதற்குமே வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உசிலம்பட்டி தொகுதியில. நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.